வணக்கம். மனித நடத்தையோட ஆழமான ரகசியங்களை தேடுற இந்த பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஜாக் நீல் யூடியூப் சேனல்ல வந்த ஒரு இன்டர்வியூ பத்தி தான் பேச போறோம். இதுல சேஸ் ஹியூஸ்னு ஒரு நடத்தை நிபுணர் எப்படி மத்தவங்கள படிக்கிறது, உரையாடலை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, இதெல்லாம் பத்தி பேசுறார். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ இது. இதுல பாடி லாங்குவேஜ், முகக்குறிப்புகள், ஏன் ஹிப்னாசிஸ் பத்தி கூட சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சொல்றாரு. நிச்சயமா. நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு போறீங்க, இல்ல ஒருத்தரை சரியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல சும்மா தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் இது உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். எங்களோட நோக்கம் சிம்பிள் தான். அந்த இன்டர்வியூல ஹியூஸ் சொன்ன முக்கியமான விஷயங்கள், அந்த நுட்பங்கள், அதெல்லாம் பிரிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வரது தான். அதாவது மனித நடத்தைக்கு பின்னால இருக்கிற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ஹெல்ப் பண்ணும். நாங்க எங்க சொந்த கருத்து எதையும் சொல்ல போறதில்ல. அந்த இன்டர்வியூல என்ன இருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றோம், அவ்வளவுதான். சரி. ஆரம்பமே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. இன்டர்வியூ ஆரம்பிச்சு ஒரு ஒரு 15 நிமிஷத்திலேயே ஹியூஸ் இன்டர்வியூ பண்றவரோட பெரிய இன்செக்யூரிட்டீஸ் என்னென்ன, அத அவர் எப்படி சமாளிக்கிறார்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிடுறாரு. ஆமாமா. இது எப்படி சாத்தியம்? எதை வச்சு அவர் இத கண்டுபிடிக்கிறாரு? அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ம். ஹியூஸ் முதல்ல சொல்ற விஷயம், நம்ம முகத்துல வர தோடுகளை வச்சு ஒருத்தரோட நீண்டகால எப்படி சொல்றது மனநிலையை ஓரளவு சொல்ல முடியும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு கண்ணு ஓரத்துல வர காகத்தின் பாதம் மாதிரி கோடுகள் இருக்கு இல்லையா, க்ரூஸ் ஃபீட். ஆமா, ஆமா. அது பெரும்பாலும் உண்மையான ரொம்ப நாளா இருக்கிற ஒரு சந்தோஷத்தோட அடையாளம் சொல்றாரு. அதே மாதிரி புருவத்துக்கு நடுவுல வர்ற கோடுகள் சிலருக்கு நல்ல ஆழமா இருக்கும் பாத்தீங்களா. ஹம். அது தொடர்ச்சியான கோபம் இல்லனா கவலையோட வெளிப்பாடா இருக்கலாம். இது அந்த நேரத்து உணர்ச்சி இல்ல, அவங்களோட ஒரு டிஃபால்ட் மனநிலை மாதிரி. ஓஹோ! அப்போ நெத்திக்கோடுகள் பத்தியும் சொல்றாரே, அது என்னது? ஆமா, நெத்திக்கோடுகள் சமூக ஈடுபாட்டோட தொடர்புடையதுன்னு ஒரு கருத்து சொல்றாரு. நெத்திய முடிய வச்சு மறைச்சா அது மத்தவங்களோட நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் குறைக்கலாம்னு சொல்றாரு. அப்படியா? இது புதுசா இருக்கே. இன்னும் புருவத்தை உயர்த்தி பேசுறது, ஐப்ரோ ஃபிளாஷ்னு சொல்லுவாங்க, அது கூட ஒரு சமூக சிக்னல் தான். பெரும்பாலும் அது ரெண்டு பேர் பேசும்போதும் நடக்கும். இதெல்லாம் நாம பெருசா கவனிக்கிறதே இல்லையே. ஆமா, இதுல இன்னும் ஒரு படி மேல போய் கீழ்கண் இமைகள் இருக்கிற சுருக்கங்களை வச்சு. கீழ் இமைகளா? ஆமா, அதுல சுருக்கம் கம்மியா இருந்தா அவங்க மத்தவங்க சொல்றத கொஞ்சம் ஈஸியா ஏத்துக்கிறவங்களா, சஜஸ்டபிள், அதாவது ஹிப்னோசிஸ் கூட பண்ணிடலானோ. சுருக்கம் அதிகமா இருந்தா அவங்க கொஞ்சம் சந்தேக பார்வையோட இருப்பாங்கன்னு ஹியூஸ் ஒரு தியரி சொல்றாரு. இதுக்கு ஏதாவது சயின்டிபிக் ஆதாரம் இருக்கா? ஹியூஸே சொல்றார் இதுக்கு நேரடி அறிவியல் ஆதாரம் இல்லைன்னு. ஆனா மேடை ஹிப்னோட்டிஸ்டுகள் ஆள் தேர்ந்தெடுக்க இதை பார்க்கறதாவும், அவரோட ஆயிரக்கணக்கான அனுபவங்கள்ல இது ஒரு 90-100% சரியா இருந்ததாவும் சொல்றாரு. இது அனுபவ ரீதியான ஒரு கணிப்பு. சரி, சரி. அடுத்ததா கண் சிமிட்ற வேகம், பிளிங்க் ரேட். இத ஒரு சூப்பர் பவர்னு சொல்றாரே, அது எப்படி? ஆமா, சூப்பர் பவர்னு தான் சொல்றார். ஏன்னா சராசரியா நம்ம நிமிஷத்துக்கு ஒரு 15-17 தடவை சிமிட்டுவோம். ஆனா அந்த வேகத்துல வர்ற திடீர்னு வர்ற மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். ஓ, மாற்றம் தான் முக்கியமா? கரெக்ட். ஒர்க்கர் நார்மலா சிமிட்டுறதை விட ரொம்ப வேகமா சிமிட்ட ஆரம்பிச்சா, ஒரு நிமிஷத்துக்கு 80 தடவைக்கு மேல போச்சுன்னா அது மன அழுத்தத்தோட அறிகுறி. ஒருவேளை அவங்க பொய் சொல்ல முயற்சி பண்ணலாம், இல்ல எதையாவது மறைக்கலாம். இது நேரடியா பொய் சொல்றதுக்கான அடையாளம் இல்ல, ஆனா மன அழுத்தத்துக்கான அறிகுறி. சரி. அப்போ வேகம் குறைஞ்சா? வேகம் ரொம்ப குறைஞ்சா, நிமிஷத்துக்கு ஒரு 3-4 தடவை தான் சிமிட்டுறாங்கன்னா அவங்க ஏதோ விஷயத்துல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அந்த வேகம் எப்ப மாறுதுன்னு கவனிக்கிறது அந்த உரையாடல் எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்க உதவும். இப்ப நீங்க ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கீங்க, உங்க முன்னாடி இருக்கிற ஒரு திடீர்னு வேகமா சிமிட்ட ஆரம்பிச்சா நீங்க பேசுற விஷயம் அவங்களுக்கு அழுத்தத்தை தருதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இமைகளை மூடி திறக்கிற வேகமும் ஷட்டர் ஸ்பீடும் முக்கியமா? ஆமா, வேகமா மூடி திறந்தா அது பயத்தை காட்டலாம், மெதுவா மூடி திறந்தா அது ஒரு ஆறுதலான மனநிலையை காட்டலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட டாபிக் பேசும்போது இந்த வேகம் மாறுனா அது அந்த விஷயத்தை பத்தின உங்களோட உணர்வை காட்டி கொடுத்துடும். ஓகே, ஓகே. அப்புறம் உதடுகளை கடிக்கிறது இல்ல இறுக்கமா மூடிக்கிறது, லிப் கம்ப்ரெஷன். அது அது பெரும்பாலும் எதையோ சொல்லாம மறைக்கிறதோட அறிகுறியா இருக்கலாம்னு சொல்றாரு. இப்போ ஒரு சேல்ஸ்ல இருக்கீங்க, கஸ்டமர் உதட்ட கடிச்சா நீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசுறத நிறுத்தலாம். ஆனா ஒரு போலீஸ் விசாரணையில அது இன்னும் கேள்வி கேட்க வேண்டிய இடம்னு அர்த்தம். புரியுது. அதே மாதிரி உதட்ட உள்ள இழுக்கிறதோ இல்ல வாய்க்குள்ள விரலு பேனா மாதிரி எதையாவது வைக்கிறதோ, இதெல்லாம் ஒரு ஆறுதலையோ கம்ஃபர்ட் இல்ல உறுதியையோ ரீஅஷூரன்ஸ் தேடுறதுக்கான சிக்னலா இருக்கலாம். அப்புறம் உடல்நிலை,
கையால சில பகுதிகளை மறைக்கிறத பத்தி சொன்னாரே. ஆமா, பிறப்புறுப்பு அல்லது வயிற்றுப் பகுதியே கைகளால மறைக்கிறது, ஜெனிட்டல் அப்டமன் கவரிங். ஆண்கள் பொதுவா பிறப்புறுப்பு பகுதியையும் பெண்கள் அடிவயிற்றையும் கருப்பைய பாதுகாக்கிற மாதிரி மறைப்பாங்கன்னு ஹியூஸ் சொல்றார். இது எப்போ நடக்கும்னா, அவங்க ரொம்ப பாதிக்கப்படக்கூடியதா அல்லது அச்சுறுத்தலா இல்ல பாதுகாப்பா இல்லைன்னு உணரும்போது இது நடக்கலாம். இதுல எது முக்கியம்? அந்த போஸா இல்ல அது வர்ற நேரமா? அந்த நிலைக்கு அவங்க எப்போ மாறுறாங்கங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த போஸ் மட்டும் முக்கியமல்ல. ஒரு போட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க இப்படிதான் உணர்றாங்கன்னு சொல்லிட முடியாது. அந்த ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி போட்டோவை வச்சு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. கரெக்ட், கரெக்ட். சூழல் முக்கியம். சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். மற்றவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, நம்ம சொல்றத கேட்க வைக்கிறது. இதுக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்கு? ம் இதுக்கு ஹியூஸ் சில விஷயங்கள் சொல்றார். முதல்ல ஒருத்தரை கம்ஃபர்டபுளா உணர வைக்கணும். நிக்கிற பொசிஷன் முக்கியம். நேருக்கு நேரா நின்னா அது ஒரு போட்டி மனப்பான்மைய கன்ஃபரண்டேஷனல உருவாக்கலாம். அதனால கொஞ்சம் சைட்ல ஒரு ஆங்கிள்ல நிக்கிறது நல்லதுங்கிறார். பழைய வெஸ்டர்ன் பார்ஸ்ல ஏன் கண்ணாடி வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கலாம். ஒருத்தர் நேரடியா பார்க்காம கண்ணாடி வழியா பார்த்து பேசிக்கலாம். ஓ, இது ஒரு நல்ல பாயிண்ட். அப்புறம் ரெண்டாவது, நம்ம பாடி லாங்குவேஜ். இது 90% தகவல் பரிமாற்றத்துக்கு காரணம்னு சொல்றோம் இல்லையா? இதுல ரொம்ப முக்கியம் நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். ஆனா இது மத்தவங்கள மட்டம் தட்டுற போலி நம்பிக்கை இல்ல, உண்மையான இயல்பான தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை தொற்று நோய் மாதிரி மத்தவங்களுக்கும் பரவும், கண்டேஜியஸ் கான்ஃபிடன்ஸ். சரி. மூடோதா உண்மை தளம்னு ஒன்னு சொல்றார். இது என்னன்னா, பேசும்போது நம்ம உள்ளங்கைகளை திறந்து தொப்புள் உயரத்துல வச்சு பேசினா நம்ம மேல இருக்கிற நம்பகத்தன்மை பல மடங்கு, ஒரு 10 மடங்கு கூட அதிகமாகும் ஒரு கருத்து இருக்கு. இது ஒரு திறந்த மனப்பான்மையை காட்டுதுன்னு சொல்றாரு. ஓகே. சரி, இப்போ ஒருத்தர ஒரு விஷயத்தை ஏத்துக்க வைக்க அடையாள உடன்படிக்கைகள்னு ஒன்னு சொன்னாரே, அது என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கே. ஆமா, அது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா ஒரு ஐடியாவை ஏத்துக்க வைக்கிறத விட அந்த ஐடியாவோட சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளத்தை அவங்களே ஏத்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ஆழமா வேலை செய்யும். அதாவது நான் இப்படிப்பட்ட ஆள்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கேத்த மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. இது எப்படி செய்யறது? இதுக்கு 2 வழி சொல்றார். ஒன்னு, எதிர்மறை பிரித்தல், நெகட்டிவ் டிசோசியேஷன். இது என்னன்னா, நீங்க விரும்பாத ஒரு குணம் இருக்கிற ஒரு குரூப்பை பத்தி நெகட்டிவா பேசுறது. உதாரணத்துக்கு, நிறைய பாட்காஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரமா பேசுவாங்க, சரியா ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, நீங்க ரொம்ப ஆழமா விஷயங்களை யோசிச்சு பண்றீங்க அப்படின்னு சொன்னா கேட்கறவங்க தங்களை அந்த முதல் குரூப்ல இருந்து பிரிச்சு, ஆமா நான் ஆழமா யோசிக்கிறவன்ங்கிற அடையாளத்தை அவங்களே எடுத்துக்குவாங்க. ஓஹோ, இது கொஞ்சம் தந்திரமா இருக்கே. மறைமுகமா வேலை செய்யுது. ரெண்டாவது வழி என்ன? ரெண்டாவது வழி புகழ்ச்சி அல்லது கட்டமைப்பு. நேரடியா புகழாம மறைமுகமா புகழணும். உங்கள மாதிரி இவ்ளோ வெளிப்படையா பேசுறவங்கள பார்க்கறதே கஷ்டம் இப்போலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா அந்த அடையாளத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி கேள்வி கேட்கலாம். நீங்க எப்படி இவ்ளோ தைரியமா வெளிப்படையா பேச கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா அவங்க அந்த குணத்தை தனக்குள்ள இன்னும் உறுதிப்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது நம்மள ஒரு குறிப்பிட்ட மாதிரி உணர வச்சு அதுக்கேத்த மாதிரி நம்மள செயல்பட வைக்கிற டெக்னிக் மாதிரி தெரியுது. மார்க்கெட்டிங்ல, அரசியல்ல கூட இத பார்க்க முடியுது இல்ல? நிச்சயமா. அடுத்த டெக்னிக் பிரைமிங். அதாவது மனசளவுல ஒருத்தரை தயார்படுத்துறது. நீங்க என்ன விளைவை எதிர்பார்க்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகளையோ கான்செப்ட்களையோ பேச்சினோட நுட்பமா சேர்க்கிறது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு வேலை முடிக்க அதிக டைம் வேணும்னா மீட்டிங்ல நேரத்தோட நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி பத்தி, அவசரப்படாம செய்யறதோட குவாலிட்டி பத்தி பேசலாம். ஹியூஸ் ஒரு ஆய்வு பத்தி சொல்றார். சில பேர்ட்ட வயசானவங்களோட தொடர்புடைய வார்த்தைகளை விரிங்கிள்டு, கிரே, ஸ்லோ மாதிரி படிக்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு நடந்து போகும்போது மெதுவா நடந்தாங்களாம். அப்படியா? வார்த்தைகளுக்கு அவ்ளோ சக்தியா? அந்த வார்த்தைகள் அவங்கள அறியாமலேயே அவங்க நடத்தையை பாதிச்சிருக்கு. அதுதான் பிரைமிங். மொழிக்கும் இதுல பங்கு இருக்கு. பாடி லாங்குவேஜ் அதிகாரம் அளவுக்கு இது பவர்ஃபுல் இல்லைனாலும் சில டெக்னிக்ஸ் இருக்கு. முதல்ல தெளிவான மனசுல காட்சிகளை உருவாக்குற மாதிரி பேசுறது முக்கியம். சரி. அப்புறம் உட்பொதிக்கப்பட்ட கட்டளைகள், எம்பெடட் கமாண்ட்ஸ். ஒரு சாதாரண வாக்கியத்துக்குள்ள நம்ம கட்டளைய மறைச்சு சொல்றது. உதாரணமா, நாம இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நீங்க நேரத்தை முற்றிலும் மறந்து விடலாம் அப்படிங்கிறதுல நேரத்தை முற்றிலும் மறந்து விடலாம்ங்கிறது ஒரு கட்டளை. இத சொல்லும்போது அந்த கட்டளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சின்ன பாஸ் விட்டா அது சப்கான்ஷியஸ் மனசுல பதியும் சொல்றார். ஓ, இது கொஞ்சம் ஹிப்னாசிஸ் மாதிரி இருக்கே.
ஆமா, அந்த மாதிரி நுட்பம்தான். கூடவே சில தெளிவற்ற வாக்கிய அமைப்பு, ஆம்பிகுவிட்டிஸ், சைகைகள், ஜெஸ்டர்ஸ் எல்லாம் கூட பயன்படுத்தலாம். ஆனா இது எல்லா டெக்னிக்ஸ்க்கும் அடிப்படை என்னன்னு ஹியூஸ் சொல்றாருன்னா அதிகாரமும் நம்பிக்கையும் தான். அதிகாரம்னா மத்தவங்க மேலயா? இல்ல, மத்தவங்க மேல அதிகாரம் செலுத்துறதில்ல. தன் மேல தனக்கு இருக்கிற கட்டுப்பாடு அதிகாரம், அத்தாரிட்டி ஓவர் செல்ஃப். நம்பிக்கைங்கிறது நம்ம மனசை பொறுத்தது. மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிற பயம் இல்லாம இருக்கிறது. நம்ம தப்ப நாமளே மன்னிக்கிறது, அன்லிமிட்டெட் செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். இதெல்லாம் நம்பிக்கையை வளர்க்கும். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர்கிட்ட திறமையே இல்லைனாலும் அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை மத்தவங்க அவர் சொல்றத நம்ப வச்சிடும். அந்த கேட்ச் மீ இஃப் யூ கேன் படத்துல லியோனார்டோ டிகாப்ரியோ கேரக்டர் மாதிரி. ஆமா ஆமா பாத்திருக்கேன். சரி, இப்போ விசாரணை நுட்பங்கள் பத்தி பேசலாம். ஆ, ஹியூஸ் இதுல எதை ரொம்ப முக்கியம் சொல்றார்? ம். கருணையா இல்ல சித்திரவதையா? இதுல ஹியூ ரொம்ப தெளிவா சொல்றார், கருணை தான் மிக மிக பயனுள்ளதுன்னு. அந்த ஹான்ஸ் ஷார்ஃப்ங்கிற ஜெர்மானி விசாரணையாளர் முறைய சொல்றார். அவர் சித்திரவதை பண்ணாம நட்பா பேசி கைதிகளோட நம்பிக்கையை பெற்று நிறைய தகவல்களை வாங்கினாராம். சித்திரவதை பண்ணா பயத்துல தப்பான தகவலை கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா கருணை காட்டும்போது உண்மை வெளிவர வாய்ப்பு அதிகம். இதுல ஏதாவது ஸ்பெசிபிக் கேள்விகள் இருக்கா? 2 முக்கியமான கேள்வி வகைகளை சொல்றார். ஒன்னு, தூண்டில் கேள்வி, பெய்ட் கொஸ்டின். உதாரணமா, ஒரு கொலை நடந்த இடத்துல ஒருத்தரோட பொருள் கிடக்குதுன்னா அந்த இடத்துல உங்க பொருள் இருக்க ஏதாவது காரணம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறது. அவர் நிரபராதியா இருந்தா ஒருவேளை விளக்கம் கொடுப்பார். குற்றவாளியா இருந்தா ஒன்னு மாட்டிக்குவார், இல்லனா ஆரம்பத்திலே ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிப்பார். ஓகே. ரெண்டாவது, 2வது, தண்டனை கேள்வி, பனிஷ்மெண்ட் கொஸ்டின். இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது. ஹியூஸோட கருத்துப்படி குற்றவாளிகள் பொதுவா குறைவான மென்மையான தண்டனையை தான் பரிந்துரைப்பாங்க. சரி சரி. அப்புறம் அந்த தனிமொழி முறை பத்தி சொன்னாரே, அது என்னது? அது குற்றத்தை ஒப்புக்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சைக்கலாஜிக்கல் டெக்னிக். விசாரணை முடிஞ்ச பிறகு பயன்படுத்துறது. இதுல பல ஸ்டெப்ஸ் இருக்கு. சுருக்கமா சொன்னா, அவங்க செஞ்ச தப்ப சோஷியலைஸ் பண்றது. அதாவது யார் வேணா இந்த நிலைமையில இப்படி செஞ்சிருக்கலாம், மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றது. தப்போட தீவிரத்தை குறைக்கிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி நியாயப்படுத்துறது. அந்த சூழ்நிலை அப்படி, அதனால செஞ்சீங்கன்னு சொல்றது. பழிய மத்தவங்க மேலேயோ சூழ்நிலை மேலேயோ போடுறது. இது உங்க தப்பில்லைங்கிற மாதிரி. கடைசியா ஒரு மாற்று கேள்வியை கேட்கறது. அதாவது ஒரு பெரிய குற்றமா இல்ல அதோட ஒரு சின்ன வெர்ஷனான்னு கேட்கறது. உதாரணத்துக்கு, நீ பெரிய கடத்தல் கும்பலுக்காவா திருடுனா இல்ல குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்க காசு இல்லாம திருடுனியா அப்படின்னு கேட்டா 2வது காரணத்தை சொல்லி ஒப்புக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஹியூஸ் என்ன சொல்றாருன்னா, விசாரணையாளரோட உண்மையான நோக்கம் உண்மையை கண்டுபிடிக்கிறதா இருந்தா தற்செயலா ஒரு தப்பான ஒப்புதல் வாக்குமூலம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றார். எப்போ ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறது மட்டுமே குறிக்கோளா மாறுதோ, இல்ல தூங்க விடாம பண்றது, வற்புறுத்துறது மாதிரி நெறிமுறையற்ற வழிகளை பயன்படுத்துறாங்களோ, அப்பதான் இந்த தப்பான ஒப்புதல் வாக்குமூலங்கள் நடக்க வாய்ப்பு அதிகம்னு அவர் நம்புறார். புரியுது. சரி, அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஹிப்னோசிஸ். இது எப்படிங்க வேலை செய்யுது? ஹிப்னோசிஸ் நம்ம மூளையில தீட்டா அலைகள்னு ஒன்று இருக்கு. அந்த நிலையை தூண்டுது. இது குழந்தை பருவத்துல நாம வேகமா கத்துக்கிற மனநிலை மாதிரி. உடம்பும் மனசும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கு காபான்னு ஒரு கெமிக்கல் மூளையில சுரக்கிறது உதவுது. இதுக்கு என்ன தேவைன்னா ஆழ்ந்த கவனம், அப்புறம் ஏதோ நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு. சரி, இதோட பவர் என்ன? ஒருத்தரோட இஷ்டத்துக்கு எதிரா அவரை செயல்பட வைக்க முடியும்னு ஹியூஸ் சொல்றது, அது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அது எப்படிங்க முடியும்? ஹியூஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாரு. புலனுணர்வு மாறுனா சூழல் மாறும், சூழல் மாறுனா அனுமதி மாறும். அதாவது ஒருத்தர் எதை உண்மையா நினைக்கிறாரோ புலனுணர்வு, அவர் எந்த சூழ்நிலையில இருக்கிறதா நினைக்கிறாரோ சூழல், அதை மாத்திட்டா அவர் எதுக்கு ஓகே சொல்லுவார் அனுமதிங்கிறதும் மாறிடும். இதுக்கு ஒரு பயங்கரமான உதாரணம் சொல்றார். ஒரு லாயர் அவரோட கிளையண்ட்டை ஹிப்னடைஸ் பண்ணி அவங்க பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி ஒரு சூழல்ல மனசுல உருவாக்கி அத்துமீறினதா ஒரு கேஸ் இருக்கான். அந்த சூழலை மாத்தினதுனால அந்த பெண்ணோட இயல்பான எதிர்ப்புணர்வு வரலன்னு ஹியூஸ் விளக்குறார். இது கேட்கவே கொஞ்சம் தீவிரமா இருக்கு. அட கடவுளே! அப்போ ஒரு கொலைகாரனை 40 நிமிஷத்துல உருவாக்க முடியும்னு சொல்றாரே, அது எப்படி? ஆமா, அதையும் சொல்றாரு. இதுக்கு அதிகாரம், கவனம், இணக்கம், அதாவது மத்தவங்க சொல்றத கேட்கிற தன்மை, மில்கிராம் பரிசோதனை மாதிரி, அப்புறம் முக்கியமா அந்த சூழலை மாத்துறது, இதெல்லாம் தேவைன்னு சொல்றாரு. ஒரு சூழலை இது வாழ்வா சாவா நிலைமை, ஒருத்தரை நொம்ப வச்சுட்டா, இல்ல அவங்க கையில இருக்கிற கத்தி நிஜம் இல்ல பொம்மைதான்னு நொம்ப வச்சுட்டா அவங்க என்ன வேணா செய்ய வாய்ப்பு இருக்குன்னு அவர் தியரி சொல்றார். இதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கருத்து தான்.
ஆனா சூழலும் அதிகாரமும் நம்பிக்கையும் சேர்ந்தா எவ்வளவு தூரம் போக முடியும்னு காட்டுது. நம்பவே முடியல. உடல் ரீதியான திறன்களை கூட இது மாற்றுமா? வலி தெரியாம இருக்கிறது அந்த மாதிரியா? ஆமா, வலி, சோர்வு இதெல்லாம் பத்தி நம்ம மனசுல ஒரு வரம்பு இருக்கும் இல்லையா? அந்த புலனுணர்வை மாத்துறது மூலமா நம்ம உடல் செயல்திறனை அதிகரிக்க முடியும்னு சொல்றார். சில UFC ஃபைட்டர்ஸ் கூட அடிபட்டாலும் வலிய உளராம தொடர்ந்து சண்டை போட ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணதா சொல்றார். இது நம்ம லிமிட்ஸை உடைக்கிறது இல்ல, லிமிட்ஸ்னு நாமளா உருவாக்கிக்கிட்ட எண்ணத்தை மாத்துறது. இன்ட்ரெஸ்டிங். நேர்காணல்ல வேற என்ன முக்கியமா சொன்னார்? ம் முகத்தோட அமைப்ப பிசியோக்னாமிய வச்சு குணத்தை சொல்றது பெரும்பாலும் அறிவியல் ஏத்துக்காத விஷயம்னு சொல்றார். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வராம மொத்த நடத்தைகளையும் சேர்த்து பார்க்கணும். மனித நடத்தையை புரிஞ்சிக்கிறதுங்கிறது ஒரு கலை மாதிரி, அறிவியல் மாதிரி, ரெண்டும் கலந்தது. சரி, அப்புறம் மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்காம போறதுக்கு என்ன காரணம்? என்ன பழக்கங்கள் அதை உருவாக்கும்? அதுக்கு அவர் சொல்ற முக்கியமான காரணம், நாம மத்தவங்க மேல ஆர்வம் காட்டாம நம்மளையே சுவாரஸ்யமா காட்டிக்க முயற்சி பண்றது. இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் தன்னை மத்தவங்கள விட ஒருபடி மேல காட்டிக்க நினைக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா, மத்தவங்களுக்கு சில அடிப்படை சமூக தேவைகள் இருக்கு. முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ், ஏத்துக்கிறது, அக்செப்டன்ஸ், ஒப்புதல், அப்ரூவல். நாம இப்படி பண்ணும்போது அவங்களோட அந்த தேவைகளை நம்ம மறுக்கிறோம். அதனால அவங்களுக்கு நம்மள பிடிக்காம போயிடுது. மத்தவங்களோட இந்த தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சா அவங்களுக்கு நம்மள பிடிக்கும். ரொம்ப திமிரா, அகங்காரமா இருக்கிறவங்களும் இப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, அவங்க எதுல பெருமையா பேசுறாங்களோ அது சம்பந்தமா அவங்க கிட்டே அட்வைஸ் கேளுங்கன்னு ஒரு டிப் சொல்றார். ஓஹோ, சரி. அப்புறம் மிரரிங் பத்தி என்ன சொல்றார்? நாம ஒருத்தர் செய்யற மாதிரியே செஞ்சா அவங்களுக்கு நம்மள பிடிக்குமா? அது அப்படி இல்லைன்னு சொல்றாரு. ஒருத்தர் நம்மள மாதிரி செய்யறது அது அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்குங்கிறதோட அறிகுறியா இருக்கலாம். ஆனா நாம அவங்கள மாதிரி செஞ்சா அவங்களுக்கு நம்மள பிடிக்கும்னு அர்த்தம் இல்ல. வெறும் உடல்நிலையை காப்பி அடிக்கிறத விட அவங்க என்ன உணர்ச்சி நிலையில இருக்காங்க, ரிலாக்ஸ்டா, கவனமா, அந்த மனநிலையை பிரதிபலிக்கிறது தான் முக்கியம்னு சொல்றார். புரியுது. அப்போ தகவல் வாங்குறதுக்கு கேள்வி கேட்கறத விட வேற வழி இருக்கா? ஆமா, குறிப்பா கொஞ்சம் சென்சிட்டிவான தகவல் வாங்குறதுக்கு நேரடியா கேள்வி கேட்கறத விட சில கூற்றுகள் சொல்றது நல்லா வேலை செய்யும்னு சொல்றாரு. அவங்க சொன்னதே நீங்க சுருக்கி சொன்னா, இல்ல அவங்க சொல்றத நம்ப முடியாத மாதிரி காட்டிக்கிட்டா, இல்ல ஒரு நம்பரை சும்மா அடைப்புக்குறிக்குள்ள சொல்றது மாதிரி செஞ்சா, அவங்க இன்னும் அதிகமா விளக்கம் சொல்லவோ திருத்தவோ செய்வாங்க. இது மூலமா தகவல் கிடைக்கும். நல்ல டெக்னிக்ஸ் இதெல்லாம். கடைசியா தோல்வி முக்கோணம்னு ஒன்னு சொன்னாரே. ஆமா, அது 3 விஷயம். கவனித்தல், தொடர்பு கொள்ளுதல், சுய கட்டுப்பாடு. இதுல சுய கட்டுப்பாடு தான் பேஸ்மெண்ட் மாதிரி. நம்ம மனநிலை, நம்ம உணர்ச்சிகள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா நம்மால சரியா கவனிக்கவும் முடியாது, சரியா பேசவும் முடியாது. அதனால அதுதான் முக்கியம். சரி, அவருக்கு கிடைச்சதுலயே பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்? ஃபியர் நாட், பயப்படாதேன்னு சொன்னார். இது பல பழைய புத்தகங்கள்ல, மத நூல்கள்ல இருக்கு. பயத்தை ஜெயிக்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு முடிக்கிறாரு. வாவ்! அப்போ நேர்காணலோட முடிவுல ஆரம்பத்துல ஹியூஸ் எழுதினாரே அந்த கணிப்புகள், அது எப்படி இருந்துச்சு? அதுதான் ஆச்சரியம். ஜாக் நீல் ஹியூஸ் எழுதுனது, அவரோட இன்செக்யூரிட்டிஸ், அதை அவர் சமாளிக்கிற விதம், இது எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்துச்சுன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட ஒப்புக்கிறார். அப்போ ஆரம்பத்துல நாம கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆமா, பாடி லாங்குவேஜ், பேச்சு, இத வச்சு இவ்ளோ விஷயங்களை கணிக்க முடியும் போல. ஆமா, இந்த அலசல் நீங்க கேட்கறவங்களுக்கு ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கலாம். நாம தினமும் சர்வசாதாரணமா பேசுற உரையாடல்கள்ல கூட நமக்கு தெரியாமலேயே நம்ம புலனுணர்வும், பெர்செப்ஷன், நம்ம இருக்கிற சூழலும், கான்டெக்ஸ்டும் எவ்வளோ தூரம் நுட்பமா கையாளப்படுது. நாம எடுக்கிற முடிவுகள், நாம கொடுக்கிற அனுமதி, இதுல எவ்வளோ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எவ்வளோ தூரம் மத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால இது வடிவமைக்கப்படுது. இதை நாம யோசிக்கணும். நிச்சயமா. மனித நடத்தையோட இந்த இன்னொரு பக்கத்தை பத்தின இந்த அலசல் உங்களுக்கு சுவாரஸ்யமாவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்த முறை இதே மாதிரி ஒரு ஆழமான பார்வையோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தொடர்ந்து கவனிங்க, தொடர்ந்து சிந்திங்க. நன்றி.